ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி சிம்பிளான சிக்கன் தம் பிரியாணி. சிக்கன் தம் பிரியாணி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நினைப்பீங்க, பட் இந்த பர்டிகுலர் ரெசிபி அப்படி கிடையாது, ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் தம் பிரியாணிக்குள்ளே கரம் மசாலா, ஸ்பெஷல் கரம் மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபியோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், மெஷர்மெண்ட்ஸ்க்கு செக் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலாவில் கருப்பு ஏலக்காய், ஷாஹி ஜீராவும் போடுவோம், ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது அகாரோட ஸ்பைஸ் பிளெண்டர், இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அந்த கரம் மசாலா ரெடி பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு 1 கப் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை போட்டு நல்ல கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. அது ஃப்ரை பண்ண ஆயிலை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அது நம்ம சிக்கனில் ஆட் பண்ணுவோம். இப்போ மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். சிக்கனில் உப்பு, சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, லெமன் ஜூஸ், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த கரம் மசாலா, கொத்தமல்லி கீரை, புதினா இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் ஃப்ரை பண்ண ஆயிலையும் இதில் ஊற்றிக்கோங்க. நான் அந்த ஆயில் விடுற கிளிப்பு வந்து எடுக்க மறந்துட்டேன். ஸோ அந்த ஆயிலை டிஸ்போஸ் பண்ணாதீங்க, அதில் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது. அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் ஒரு 1 hour எடுத்து வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம வந்து பிரியாணிக்கு வெதுவெதுப்பான பாலில் ஒன்று குங்குமப்பூ இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸும் ஊற்றி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ரைஸ் வந்து 1 மணிக்கூர் நான் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். நிறைய தண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய பாத்திரத்தில். அதில் ஹோல் கரம் மசாலாவும் உப்பும் போட்டு கொதி வந்தோடனே அரிசியை போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருங்க. அரிசி வந்து 50-60% தான் வெந்திருக்கணும். ஏன்னா மிச்சம்லாம் நம்ம இதை வந்து பிரியாணி அசம்பிள் பண்ணி தம்மில் தான் வேக வைக்க போகிறோம். நெய்யில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு பிரியாணி அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு பேனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை அந்த ஆயில் எல்லாத்தோடையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கீழே ஒரு பேஸ் லேயராட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து வேக வச்சுருக்கிற அந்த ரைஸ் டைரெக்டாக அந்த தண்ணியிலேருந்து ஒரு அரிப்பு வச்சு எடுத்து நீங்கள் ரைஸை வந்து லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம டாப்பிங் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பால், கேஷ்யூநட், கிஸ்மிஸ் நெய்யோடி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கீரையும் மேலே கொத்தமல்லி கீரையும் புதினாவையும் போட்டு மூடி 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் வைக்க போகிறோம். தம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வந்து அப்படியே அணைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி கிளறினீங்கன்னா நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி சாஃப்டாக ரெடி ஆயிரும். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.